கல்வி உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி ஃபிசிக்கல் எஜுகேஷனில் யூனிட் 8ல் உள்ள ரிசர்ச் ப்ராசஸ் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் பாப்புலேஷன் சாம்பிள் அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். பாப்புலேஷன்னா பாருங்கள், பாப்புலேஷன் இஸ் தி குரூப் ஃப்ரம் விச் சாம்பிள் இஸ் டேக்கன். இப்போ பாருங்கள், நம்ம சிம்பிளாக ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் அந்த ஒரு சோறுன்றது வந்துட்டு சாம்பிள். அந்த ஒரு பானையில் இருக்க ஃபுல் சாப்பாடுமேவும் பாப்புலேஷன். அதுதான் இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 100 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா, அதில் நம்ம ஒரு 12 பேர்த்த மட்டும் தான் ஒரு டீம் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 12 பேர் சாம்பிள். அந்த 100 பேருமேவும் அந்த ஸ்கூலோட பாப்புலேஷன். அதாவது மொத்தமாக இருக்க குரூப்பாக இருக்க பீப்புள்ஸ் எல்லாமேவும் பாப்புலேஷனில் வந்துடுவாங்க. அதுலேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது தான் சாம்பிளில் வந்துடுவாங்க. இப்போ பாருங்கள், சாம்பிள்ன்ற டெக்னிக் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த பெரிய ரவுண்டில் இருக்க எல்லாமேவும் இங்கே இருக்க எல்லாருமேவும் என்னன்னா, அவங்க வந்துட்டு ஒரு பாப்புலேஷன். அதுலேருந்து நம்ம ஒரு 4-5 பேர்த்த எடுத்துருக்கோம் அப்படின்னா அது சாம்பிள். இங்கே பாருங்கள், ஏ பார்ட் ஆஃப் ஏ பாப்புலேஷன். கொஸ்டின் நம்ம இப்படி கேட்கலாம், ஏ பார்ட் ஆஃப் த பாப்புலேஷன் வாஸ் டேஷ்னு கூட கேட்டாங்கன்னா அது வந்து சாம்பிள். அதாவது ஒரு பாப்புலேஷனோட பார்ட்டில் வந்துட்டு இருக்கிறது தான் சாம்பிள். ஏ பார்ட் ஆஃப் த பாப்புலேஷன் செலக்டட் அக்கார்டிங் டு சம் ரூல்ஸ் ஆர் பிளான் ஃபார் drawing conclusion regarding population characteristics is called a sample. பாருங்கள், அதாவது நம்ம அந்த இது வந்துட்டு சும்மா இஷ்டத்துக்கு எடுக்கக்கூடாது. பாப்புலேஷன்லேருந்து சாம்பிள் எடுக்கிறது. சாம்பிள் எடுக்கிறது வந்து சம் ரூல்ஸு பிளான்ஸ்லாம் இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி ஒரு கன்க்ளூஷன் வரப்போ ரிகார்டிங் பாப்புலேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் கால்ட் அஸ் சாம்பிள். ஓகேங்களா? நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு பிளான் படியும் ஒரு ரூல் படியும் ஒரு பாப்புலேஷன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட நம்மளுக்கு நீடடான ஒரு பொருளை எடுக்கிறத வந்துட்டு ஒரு சாம்பிள். அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், பாப்புலேஷன் சொல்கிறோம். அந்த குரூப் ஆஃப் பீப்புளில் இருந்துட்டு நம்ம நீடடான ஒரு எது தேவையோ அவங்கள மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது தான் சாம்பிள்னு சொல்கிறோம். தி நம்பர் ஆஃப் ஐட்டம் ஆர் அப்ஜெக்ட் இஸ் ஏ சாம்பிள் இஸ் கால்டு அஸ் சாம்பிள் சைஸ். இங்கே பாருங்கள், சாம்பிளோட சைஸ் எப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆர் அப்ஜெக்ட்ஸ். அதாவது ஒரு குரூப்பாக பாப்புலேஷனில் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்ஸோ இன் ஏ ஆப்ஜெக்ட் இஸ் இன் ஏ சாம்பிள் இஸ் கால்ட் ஆஃப் சாம்பிள் சைஸ். அதுக்குள்ளே இருக்க சாம்பிளை வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாம்பிள் சைஸ்ன்னு சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சாம்பிளிங் மெத்தடில் வந்துட்டு என்னென்ன மெத்தட் இருக்குன்னு பாருங்கள். சாம்பிளிங்னா என்னென்னு பார்க்கலாம். சாம்பிளில் பார்த்துங்க, சாம்பிளிங் செலக்டிங் ஏ பர்டிகுலர் குரூப் ஆர் சாம்பிள் டு ரெப்ரசன்ட் டு தி என்டையர் பாப்புலேஷன். அதாவது பாருங்கள், சாம்பிளிங் என்ன பண்ணால் செலக்டிங் ஏ பர்டிகுலர் குரூப், ஒரு குறிப்பிட்டவங்களை மட்டும் ஆர் சாம்பிள். அதுலேருந்து ஏதாவது ஒன்று எடுக்கிறோம். இப்போ ஒரு 4-5 குரூப் இருக்குன்னா ஏதாவது ஒரு குரூப் மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் பர்டிகுலர் குரூப்பு. இல்லாட்டி 4-5 பொருள் இருக்குன்னா ஏதாவது ஒரு பொருள் போட்டு எடுக்கணும்னா சாம்பிள். டு ரெப்ரசன்ட் தி என்டையர் பாப்புலேஷன். அதாவது அந்த குரூப்போ அந்த ஒரு பர்டிகுலரோ அந்த சாம்பிளோ அந்த என்டையர் குரூப்லேயுமேவும் அது, அதாவது அந்த இப்போ அரிசி மண்டிலேருந்து ஒரு அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரு 1/2 கிலோ அரிசி எடுக்கிறோம் சாம்பிளுக்காக பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து சாம்பிள். அந்த என்டையர் அரிசி முறையும் ஒரு பாப்புலேஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சாம்பிளிங் மெத்தட். அதாவது ஒரு பாப்புலேஷன்லேருந்து நம்மளுக்கு தேவையானது மட்டும் எடுக்கிறது தான், அதாவது அதை வந்து டெஸ்ட்டுக்காக எடுக்கிறது தான் சாம்பிள். அடுத்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம் டைப் ஆஃப் சாம்பிள். சாம்பிளிங்கில் வந்துட்டு என்னென்ன டைப் இருக்குன்னு பார்ப்போம். ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அண்டு நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ப்ராபபிலிட்டி அண்டு நான் ப்ராபபிலிட்டி மொத்தம் 2 டைப் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். சாம்பிளிங் மெத்தடில் வந்துட்டு ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். இதில் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் வந்துட்டு ரேண்டம் சாம்பிளிங், ஸ்டாரிஃபைட் சாம்பிளிங், கிளஸ்டர் சாம்பிளிங் அப்படின்னு ஒரு 3 டைப் இருக்குது. நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் பாருங்கள், கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் அண்ட் ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங் அண்டு கோட்டா சாம்பிளிங். மொத்தம் இந்த மாதிரி 2 டைப்பான சாம்பிளிங்கில் வந்துட்டு ஒவ்வொரு ஈச் டைப்லேயும் 3 சாம்பிளிங் மெத்தட் இருக்குது. ரேண்டம் சாம்பிளிங், ஸ்டாரிஃபைட் சாம்பிளிங், கிளஸ்டர் சாம்பிளிங். நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் பாருங்கள், கன்வீனியன்ஸ் சாம்பிளிங், ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங், கோட்டா சாம்பிளிங் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பார்க்கலாம். ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னால் என்னென்னு பார்க்கலாம். நம்மளுக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்னா பார்க்கலாம். ரேண்டம் சாம்பிளிங், ஈச் இண்டிவிஜுவல் ஆஃப் பாப்புலேஷன் ஹேஸ் ஏ ஃபிக்ஸ்டு
நவுன் அண்டு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஏ பார்ட் ஆஃப் தி சாம்பிள். இங்கே பாருங்கள், இப்போ என்ன ரேண்டம் சாம்பிளிங்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈச் இண்டிவிஜுவல் ஆஃப் தி பாப்புலேஷன், அதாவது இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 100 பேருக்குமேவும் ஈக்குவல் சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். அதாவது ப்ராபபிள் பாப்புலேஷன் எஸ் ஏ ஃபிக்ஸ்டு நவுன் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஏ பார்ட் ஆஃப் த சாம்பிள். அதாவது ஒரு 100 பேர்த்துக்குமே அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், அதுலேருந்து எடுக்கக்கூடியதான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ்டு ரேண்டமைஸ்டு ஹெல்ப் டு ரெடியூஸ் தி பாசிபிலிட்டி ஆஃப் பயாஸ். அதாவது நம்மளோட பயாஸ்னால் நம்மளுக்கு வந்துட்டு பயாஸ்னால் என்னென்னு நம்மளுக்கு தெரியும். அதில் உள்ள பயாஸ் அப்படின்னா ஒருதலைபட்சம். அதாவது ஒருதலைபட்சம்னா ஒரு சைடாக சப்போர்ட் பண்ணாமல் இவனுக்கு தான் இந்த பையன் மட்டும் போதும், இவங்க மட்டும் வேணும், இவங்க வேணாம் அப்படின்னு சொல்லாமல் எல்லாத்துக்குமே ஈக்குவல் வாய்ப்பு கொடுக்கணும். அதில் என்ன சொல்கிறேன்னா, பேஸ்டு ரேண்டமைஸ்டு ஹெல்ப் டு ரெடியூஸ் தி பாசிபிலிட்டி ஆஃப் பயாஸ். அதாவது எல்லாத்துக்குமே வாய்ப்பு கிடைக்கும், ஒரு சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகாது அப்படின்னு சொல்கிறது தான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னாலேயும் ஒரு பாப்புலேஷன் இருக்க எல்லாத்துக்குமே வாய்ப்பு கிடைக்கணும். இங்கே பாருங்கள், நான் ப்ராபபிலிட்டி sampling, there is no specific chance of an individual to be a part of the sample. பாருங்கள், நம்ம இப்போ வாலிபால் பிளேயரில் எடுக்கிறோம் அப்படின்னா ஹைட்டாக இருக்க பசங்களாம் வந்து நில்லுங்க, ஷார்ட்டாக இருக்க பசங்களாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டோம் அப்படின்னா அப்போ எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்காது. ஷார்ட்டாக இருக்க பசங்க விளாடுவாங்க விளாட மாட்டாங்கன்னு தெரியாது, ஹைட்டாக இருக்க பசங்க நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்துட்டு எல்லாத்துக்குமே ஈக்குவல் வாய்ப்பு கிடைக்காது. இப்போ எல்லாருமே விளாடுங்க, எல்லாத்துக்கும் பார்ப்போம், யார் நல்லா விளாட்றாங்களோ அவங்கள சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னால் எல்லாத்தையும் வர சொல்லிவிட்டு நீங்களாம் போயிருங்க, நீங்களாம் வாங்க, இந்த பசங்க மட்டும் போதும், இந்த பசங்களாம் வேணாம், ஹைட்டாக எல்லா பசங்களாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு அதில் ஒரு பயாஸ் இருக்குது. நம்மளுக்கு ஒருதலை பட்சமாக பார்க்குறோம், ஹைட்டாக இருக்க மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த பயாஸ் இருக்கனால இது வந்துட்டு நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். இங்கே பாருங்கள், there is no specific chance to an individual to be part of the sample. பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நோ ஸ்பெசிஃபிக் சான்ஸ் சொல்லியிருக்காங்களா. தி செலெக்ஷன் ஆஃப் தி யூனிட் டிபெண்ட் ஆன் தி சப்ஜெக்டிவ் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி ரிசர்ச். நம்மளோட அதாவது ரிசர்ச்சில் வந்துட்டு ஹைட்டாக இருக்க பசங்க மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அங்கே அவருடைய பயாஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது அது வந்துட்டு நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். அவருக்கு வந்துட்டு ஹைட்டாக இருக்க பசங்க இருந்தால் நம்ம ரெடி பண்ணால் கூட டீம் நல்லா ஆயிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கனால என்ன பண்ணுறாரு, ஹைட்டாக இருக்க பசங்க மட்டும் போதும், ஷார்ட்டாக இருக்க பசங்க விளாண்டாலும் அவங்களுக்கு வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நம்ம பீக் பர்ஃபார்மன்ஸ் கொண்டு போக முடியாது அப்படின்னு மைண்ட் செட்டில் வந்துட்டு அவர் ஹைட்டாக இருக்க பசங்க சூஸ் பண்ணுறது வந்துட்டு நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் வரும். இங்கே பாருங்கள், ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அண்ட் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். இங்கே பாருங்கள், ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னால் எல்லாத்துக்குமே சான்ஸ் கிடைக்குது, யாரோ ஒருத்தவங்க செட் ஆகிறாங்க. இந்த நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளில் பாருங்கள், இந்த 2 லைன் மட்டும் கிடையாது. இவங்க அந்த 2 லைன் இருக்க மட்டும் ஹைட்டான இருக்க பசங்க நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இவங்களுக்கு மட்டும் தான் வாய்ப்பு கொடுத்து எடுக்கிறாங்க. இது வந்துட்டு நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். இமேஜ் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நல்லாயிருக்கு, புரிஞ்சுருக்கு பாருங்கள், நல்லாயிருக்கு, ஈஸியாக இருக்குது. டைப் ஆஃப் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ப்ராபபிலிட்டி சாம்பிளில் என்னென்ன டைப் இருக்குன்னு பாருங்கள். சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் அண்டு ஸ்டேரிஃபைட் சாம்பிளிங், கிளஸ்டர் சாம்பிளிங் அண்டு மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங். பாருங்கள், 5 டைப்பில் இருக்குது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில். 1 வந்து சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், 2 வந்து சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங், 3 வந்து ஸ்டேரிஃபைட் சாம்பிளிங், 4 வந்து கிளஸ்டர் சாம்பிளிங், 5 வந்து மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங். உங்களுக்கு எல்லாமே இந்த ஈஸியான மெத்தடாக தான் இருக்கும். உங்களுக்கு இமேஜோடு நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். இங்கே பாருங்கள், சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் ரேண்டமில் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். ரேண்டம்னாலேவும் நம்மளுக்கு என்னென்னா எப்படி வேணால் இருக்கலாம், அவங்கள யாராவது ஒருத்தவங்க சூஸ் பண்ணுறது தான் ரேண்டம் சாம்பிளிங். அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இருக்குது. இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இன் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் எவ்ரி கேஸ் இன் தி பாப்புலேஷன் பீயிங் சாம்பிள்டு ஹேஸ் ஆன் ஈக்குவல் சான்ஸ் டு பி சூசன். அதாவது எல்லாத்துக்குமேவும் ஈக்குவல் சான்ஸ் கொடுக்கணும், எல்லாத்துக்குமேவும் அவங்க எல்லாமேவும் ஒரு பாப்புலேஷனுக்கு எல்லாருமேவும் அவங்களுக்கு என்னென்னா நம்மளுக்கு ஈக்குவல் சான்ஸ் கொடுத்து அவங்கள சூஸ் பண்ணுறது தான் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். இட் இஸ் ஆன் ஈக்குவல் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மெத்தட். இட் இஸ் ஆன் ஈக்குவல் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மெத்தட். இது இப்படி கொஸ்டின் கேட்கலாம். சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் இஸ் அனதர் நேம் சொல்லி கூட கொடுக்கலாம். இட் இஸ் ஈக்குவல் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மெத்தட் அப்படி கூட கேட்டுட்டு இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு கூட கேட்கலாம். பாருங்கள், அப்படி இட் இஸ் என்ஷூர் தி பெஸ்ட் ரிசல்ட். இது வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்கு உறுதுணையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்பர்ஸ் ஆர் அசைன் டு ஆல் சப்ஜெக்ட். நம்பர் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். அண்ட் தென் யூசன் ஏ ரேண்டம் ஜென்ரேட்டட் டு சூசன் ரேண்டம் நம்பர்ஸ். இப்போ நம்ம
இப்போ லாட்ரி எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அது எக்ஸாம் கொடுக்குறாங்க பாருங்க. லாட்ரி சிஸ்டம் இப்போ வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அதில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நம்பரை மட்டும் தான் சூஸ் பண்ணுவாங்க. அது யார் நம்பர் வருதோ அவங்க மட்டும்தான் அந்த இதுக்கு வின்னர்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி தான் இப்போ எல்லாத்தையும் ஒரு 100 பேருக்கு 100 பேருக்கு நம்பர் கொடுத்துட்டு, நம்ம 100 பேத்துல வந்துட்டு லாட் மாதிரி கூட போட்டு ஏதாவது ஒரு நம்பர் 10 நம்பர் சூஸ் பண்ணி, இந்த 10 நம்பர் வந்துட்டு எடுத்துட்டு, இவங்க வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக எங்கேயாவது போகிறாங்க, வராங்க, வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறோம்ல. அந்த மாதிரி இது வந்துட்டு சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் அல்லது ஈக்குவல் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். 100 பேத்துக்கு நம்பர் கொடுத்துட்டு நம்ம ஒரு 10 நம்பர் 10 நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு 8 வரும், 10 வரும், 99 கூட வரும், இல்லாட்டி 98 வரும், இல்லாட்டி 65 வரும், 64 வரும். இந்த மாதிரி எந்த நம்பர் வந்தாலும் அந்த நம்பர் யாருக்கு இருக்கோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணுறது தான் சிம்பிள் ரேண்டம் சாம்பிள். அது வந்துட்டு இவங்க தான் வேணும், அவங்க தான் வேணும், நம்ம யாருமே ஒரு தடவை பட்சமாக எடுக்க முடியாது. அந்த நம்பர் யாருக்கு வருதோ அவங்களுக்கு வரது தான் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். அதில் எக்ஸாம்பிள் பாருங்கள், லாட்ரி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து வந்து சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் பார்த்துங்க. சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் வந்துட்டு அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. சிஸ்டமாக இருக்கணும். அது வந்து எல்லாத்துக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் பாருங்கள். சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் இஸ் ஆன் வேரியேஷன் ஆஃப் தி சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். அதாவது சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கோட வேரியேஷன் தான் சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங். இன் சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் ஏ லிஸ்ட் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் மேட் ஆன் தென் எவ்ரி ஒன் element from the list is chosen as the same. ஓகேங்களா. சாம்பிள் has be potential to be biased if the listed has been arranged in any type of order. பாருங்கள், இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அந்த 3, 6, 9 அப்படின்ற மாதிரி சூஸ் கீழே அவங்க எக்ஸாம்பிள் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இவங்க என்னென்னா 3 ஸ்கொயராக எடுத்திருக்காங்க. 3, 6, 9 இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பரில் இருக்கவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ 2 ஸ்கொயரு 2, 4, 6, 8, 10 இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 3 ஸ்கொயர் போட்டு 3, 6, 9, 10 அந்த நம்பரில் வரவங்களாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு சிஸ்டம். அதாவது 2 ஸ்கொயரில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு சான்ஸ் கொடுத்து எடுத்துக்கிற மாதிரி எடுக்காங்க. அதாவது இது சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் வந்துட்டு சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கோட ஒரு வேரியேஷன் மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்கில் வந்துட்டு ஏ லிஸ்ட் ஆஃப் பாப்புலேஷன், அதாவது ஒரு பாப்புலேஷனை வந்துட்டு லிஸ்ட் பண்ணிவிட்டு இஸ் மேட் ஆன் தென் தி எவ்ரி ஒன், அதாவது எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க எலமெண்ட்டு ஃப்ரம் தி லிஸ்டட் இஸ் சூசன் அஸ் தி சேம். அதாவது ஒரு இது வச்சுருக்காங்கன்னா, இப்போ 2 ஸ்கொயரில் இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுமா, அந்த நம்பர் இருக்க யார் இருந்தாலும் அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ 3 இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. 5 இருக்காங்க அப்படின்னா அவங்க வாய்ப்பு கிடைக்கும். 2, 4, 6, 8, 10 இவங்களுக்கு இருக்க அந்த இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி சிஸ்டம் வந்துட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க அந்த வழியில் எடுக்கிறது தான் சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிள் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. K = n/n வேறு n = சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன். இப்போ 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 100, ஓகேங்களா. K வந்துட்டு அந்த சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் மெத்தடு, n வந்துட்டு சைஸ் ஆஃப் சாம்பிள் பாப்புலேஷன். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நல்லா ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இப்போ 100 பேர் இருக்காங்க, நம்மளுக்கு வந்துட்டு சாம்பிளுக்கு வந்துட்டு 10 பேர் தேவைன்னா 100 / 10 போட்டோம்னா 10 அடிச்சோம்னா நம்மளுக்கு 10 வரும். அப்போ 10 வரவங்க 10, 20, 30, 40 அந்த நம்பரில் வரவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங்கில். ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஈஸியாக. இப்போ நம்மளுக்கு 100 பேர் இருக்காங்க. 100 பேர் சரி. இப்போ இதில் கொடுக்குற மாதிரி 9 பேர் இருக்காங்க. கேபிட்டல் எண் வந்துட்டு 9, ஸ்மால் எண் வந்துட்டு நம்மளுக்கு எத்தனை தேவைப்படுனா 3 பேர் தேவைப்படுது அப்படின்னா ஸ்மால் எண்ணை கீழே போட்டால் அப்படின்னா 9/3 போட்டோம்னா 3 9. அப்போ அவங்க 3ல் வரவங்களாம் எடுத்துக்காங்க பாருங்கள். 3, 6, 9 அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஒரு ப்ரொசீஜரை வச்சுக்கிட்டு அந்த ப்ரொசீஜர் படியே சிஸ்டமேட்டிக்காக சாம்பிள் சூஸ் பண்ணுறது தான் சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு போகலாம். இது பாருங்கள், ஸ்டெரிஃபைடு சாம்பிளிங். Sterified sampling refers to the random sampling technique that clubs item of whole population into different group called strata based on their similar characteristics. Then sample from each stratum are taken whether proportionately or disproportionately. இங்கே பாருங்கள், ஸ்டெரிஃபைட் சாம்பிளிங் refers to the random sampling technique that club items of whole population, ஓகேங்களா, into different group called அதாவது ஒரு பாப்புலேஷனை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெர்டம் அப்படின்னா ஒரு குரூப்பாக பிரிஞ்சு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிமிலர் கேரக்டரிஸ்டிக் இருக்கவங்களாம் பண்ணுறாங்க. இப்போ நல்லா ஓடுறவங்களா ஒரு பக்கமும், நல்லா த்ரோ பண்ணுறவங்களா ஒரு பக்கமும், அடுத்து
அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நல்லா ஜம்ப் பண்ணவங்கள ஒரு பக்கமும் பிரித்து வச்சுருக்காங்க. அந்த ஓடுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் 1, 2, 3 கொடுத்துருக்காங்க ஸ்டெரம் சாம்பிளிங். அப்படி கொடுத்துட்டு அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, 10 சாம்பிள் ஃப்ரம் ஈச் ஸ்டெரம் ஆர் டேக்கன் வெதர் ப்ராபபிலிட்டி ஆர் ப்ரொப்போர்ஷனேட்லி ஆர் நாட் டிஸ்ப்ரொப்போர்ஷனேட்லி. இங்கே பாருங்கள், அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பாப்புலேஷனை வந்துட்டு சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ளவங்களாம் என்ன பண்ணுறாங்க, குரூப்பாக பிடிச்சாங்க. அந்த குரூப்பில் வந்துட்டு அவங்க ரேண்டம் சாம்பிளிங் மெத்தடை யூஸ் பண்ணி ஆள் எடுக்கிறாங்க. பாருங்கள், என்டையர் பாப்புலேஷன் அதில் வந்துட்டு ஸ்டார்டம் இது வந்துட்டு ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக என்டையர் பாப்புலேஷன் லெஃப்ட் சைடு கார்னர் இருக்குது எல்லாமே என்டையர் பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு பாப்புலேஷனை வந்துட்டு பிரித்து சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கவங்கள நல்லா ஓடுறவங்க, நல்லா ஜம்ப் பண்ண, நல்லா த்ரோ பண்ணுவாங்க, 1, 2, 3 பிரிச்சுக்காங்க. அந்த 1, 2, 3 பிரிச்சவங்களும் அதில் ரேண்டம் வைஸாக பிரித்து எடுத்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சான்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்களேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறாங்க. பார்த்தீங்களா, அதுதான் ஸ்டெரிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பாப்புலேஷன் வந்து சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கவங்கள எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 3 குரூப் 4 குரூப்பாக பிரிக்கிறாங்க. அதுக்கு வந்து ஸ்டெர்டம்னு பேர். அந்த 4 குரூப்புக்கு பேரும் அந்த 4 குரூப்பில் அந்த 4 குரூப்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு குரூப்லேயும் ஒரு ரேண்டம் வைஸாக இப்போ ஒன்று ஒற்றைப்படை இருக்கவங்களா வாங்க, இல்லாட்டி இரட்டைப்படை இருக்கவங்களா வாங்க, இல்லாட்டியும் 2 வர்க்கம்லாம் வாங்க, இல்லாட்டியும் 2 ஸ்கொயர்லாம் வாங்க அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் இல்லாட்டியும் நம்ம பார்த்தோம்ல, இப்போ சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் மெத்தடில் பார்த்தோம். அடுத்து வந்துட்டு என்ன பண்ணோம், இதுக்கு மேலே பார்த்தோம்ல சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங் மெத்தடில் பார்த்தோம்ல, அது மாதிரி கூட பாப்புலேஷன் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் நம்மளுக்கு 3 வரணும், அந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கிறோம். அந்த 3, 6, 9 வரவங்களாம் எடுத்து சிமிலர் குரூப்பாக எடுத்து அவங்களெலாம் எடுத்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணால் அது ஸ்டெரிஃபைட் சாம்பிளிங் மெத்தட். உங்களுக்கு ஈஸியாக அது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்த ஸ்லைட் போகலாம். அடுத்து பாருங்கள், ஸ்டெரிஃபைட் சாம்பிளிங் ஒர்க் பெஸ்ட்டு when a heterogeneous population is split into fairly homogeneous group. பாருங்கள், ஹெட்ரோஜெனிஸ்னால் வேறு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறது தான் ஹெட்ரோஜெனிக்ஸு. ஹோமோஜெனிஸ் அப்படின்னா ஒரே மாதிரி தாட் உள்ளவங்க, ஒரே மாதிரி இருக்கவங்க தான் ஹோமோஜெனிஸ் குரூப்பு. இப்போ நம்ம இப்போ சாம்பிளிங்கை பிரிச்சுட்டா அப்படின்னா ஒவ்வொரு வயசாக குரூப் வைஸாக பிரிச்சுட்டு அதுலேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரே மாதிரி குரூப் கிடைக்காம டிஃப்ரெண்ட் டைப்பான குரூப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். ஹெட்ரோஜெனிஸ் குரூப்பாகவும் இருப்பாங்க, ஹோமோஜெனிஸ் குரூப்பாகவும் இருப்பாங்க, ரெண்டும் மிங்கிளாகி நம்மளுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், திஸ் குரூப் ஆர் கால்டு தி ஸ்டார்டா டெர்டம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே இந்த க்ரீன் கலர் இருக்கிற எல்லாமே ஹோமோஜெனிஸ், இந்த ரெட் கலர் எல்லாமே அந்த ஹோமோஜெனிஸ் குரூப்பு. அதில் வந்து அங்கங்கே ஆளை எடுத்து நம்ம போடும்போது நம்மளுக்கு பல விதமான ஆட்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக கிடைப்பாங்க. அப்போ அந்த குரூப்பாக கிடைக்க வந்துட்டு அந்த குரூப் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுதான் அந்த மாதிரி மெத்தட் தான் ஸ்டெரிஃபைட் சாம்பிள் மெத்தடிங்க. அந்த தீஸ் குரூப் ஆர் கால்டு ஸ்டெர்டா. அந்த மாதிரி மிங்கிளாக எல்லாமே கிடைக்கிற பேர் வந்து ஸ்டெர்டா அல்லது ஸ்டெர்டம் அப்படின்னு பேர். ஸ்டெரிஃபைட் சாம்பிளிங் ஒர்க் பெஸ்ட்டு, அது வந்து பெஸ்ட்டு வென் ஏ ஹெட்ரோஜெனிஸ் பாப்புலேஷன் இஸ் ஸ்ப்ளிட்டு. ஹெட்ரோஜெனிஸ் பார்த்தோன்னா எல்லாமே கலந்த மாதிரி ஒரு குரூப்பாக இருப்பாங்க, அது ஹெட்ரோஜெனிஸ் குரூப்பு. அதை ஸ்ப்ளிட் பண்ணி இன்ட்டு ஃபேர்லி ஹோமோஜெனிஸ் குரூப்பு. அவங்க அதாவது ஹெட்ரோஜெனிஸ் குரூப் எல்லாமே கலந்துருக்க குரூப் எல்லாத்தையும் பிரித்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹோமோஜெனிஸ் குரூப், அதாவது இப்போ ரன்னிங்லாம் ஓடுறவங்களாம் ஒரு குரூப்பாகவும், ஜம்ப் பண்ணுறவங்களெல்லாம் ஒரு குரூப்பாகவும், த்ரோ பண்ணுறவங்கள ஒரு குரூப்பாக பிரித்து வச்சுட்டு அந்த ரன்னிங் ஓடுறவங்கலேருந்து நம்ம ஒரு 3-4 பேர் எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் த்ரோ பண்ணுறவங்கள ஒரு 3-4 பேர் பிரித்து எடுத்து வச்சுட்டு, அடுத்து ஜம்ப் பண்ணுறவங்க ஒரு 3-4 பேர் பிரித்து எடுத்து வச்சுட்டு மொத்தமாக சேர்ந்து ஒரு குரூப்பாக இருக்கிறோம். அந்த குரூப்பு தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டெர்டம் அல்லது ஸ்டெர்டா அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி மெத்தடு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெரிஃபைட் சாம்பிளிங் மெத்தட்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், கிளஸ்டர் சாம்பிளிங் மெத்தடு. இதுவும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டா. இன் திஸ் சாம்பிளிங், இந்த மாதிரி கிளஸ்டர் சாம்பிளிங் மெத்தடில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரேண்டம்லி கிளஸ்டர் ஆர் செலக்டட் இன்ஸ்டீட் ஆஃப் இண்டிவிஜுவல் samples. It is a way to randomly selecting participate from a list that is too large for simple random sampling. Okay, in this type of sampling, cluster are made at their higher level and then sampling at subsequent levels is done. Cluster sampling method. இதுங்க பாருங்க, ஸ்டெரிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங்க்கும் கிளஸ்டர் சாம்பிளிங்குள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். கிளஸ்டர் சாம்பிளிங் மெத்தட். In this sampling, randomly cluster are selected instead of the individual samples.
It is a way to randomly select participated from a listed that is too large for sampling. Random sampling. In this type of sampling, clusters are made at the higher level and then sampling at the subsequent level is done. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இமேஜில் பார்த்தவங்களுக்கு புரியும். இந்த இமேஜ் கார்னர் இமேஜ் பாருங்கள். இந்த ஃபுல்லாக க்ரீன் கலரில் பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்களா, அது எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாப்புலேஷன். இந்த பாப்புலேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளஸ்டர் சாம்பிளிங். அதாவது கிளஸ்டர்னால் ஒரு குரூப்பாக பிரிக்கிறாங்க. அவங்கள வந்துட்டு மேலே வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோமோஜெனிஸ் குரூப்பாக பிரித்தது தான் ஸ்டெரிஃபைட் சாம்பிளிங் மெத்தடு. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹோமோஜெனிஸ் ஹெட்ரோஜெனிஸ்லாம் பிரிக்காமல் அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குரூப்பாக சூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ 10 பேர் இருக்காங்க அப்படின்னா 3 குரூப்பை பிரிக்கிறோம் அப்படின்னா அதிலேருந்து ஏதாவது ஒரு குரூப்பை சூஸ் பண்ணுறது தான் கிளஸ்டர் சாம்பிளிங் மெத்தடு. இதில் பாருங்கள், நம்மளுக்கு 1 2 3 4 5 குரூப் கொடுத்துருக்காங்க. அந்த 5 குரூப்பில் வந்துட்டு 2வது குரூப்பும் 4வது குரூப்பும் சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்போ 4 ஆரஞ்சு கலர் ஒரு 2 க்ரீன் கலர் மட்டும்தான் அதில் இருக்காங்க. அது வந்துட்டு எல்லாம் மிங்கிளாகி வந்திருக்கு. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பாப்புலேஷனை வந்துட்டு கிளஸ்டராக பிரித்து ஒரு 4-5 கிளஸ்டராக பிரித்து, அதாவது கிளஸ்டர்னாலே ஒரு குறிப்பிட்ட பகுதியாக பிரிக்கிறாங்க. இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜோனல் லெவலில் பண்ணோம்னா நம்ம கிளஸ்டர் மேட்ச் நடக்கும். அப்படின்னா கிளஸ்டர்னால் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை வந்துட்டு கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷனில் வந்து குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே குறிப்பிட்ட இதுலேருந்து 10லேருந்து 15 இருக்கவங்களாம் ஒரு கிளஸ்டரு, 15 to 20 இருக்கவங்களாம் ஒரு கிளஸ்டர், அந்த மாதிரி கிளஸ்டர் வைஸாக பிரித்து அந்த கிளஸ்டரை வந்துட்டு 1 2 3 நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா 1வது கிளஸ்டர் இருக்கவங்க ஒரு 15 பேர் இருக்காங்கன்னா அவங்களாம் ஒரு குரூப், 2வது குரூப்பில் இருக்கவங்க 3வது, அது மாதிரி கிளஸ்டர்லாம் அந்த கிளஸ்டர் வைஸாக எடுக்கிறது தான் கிளஸ்டர் சாம்பிளிங் மெத்தட். இன் திஸ் சாம்பிளிங் randomly cluster are selected instead of individual samples. அதாவது இண்டிவிஜுவல் சாம்பிளாக கிளஸ்டராக பிரிக்கிறாங்க. கிளஸ்டரில் வந்துட்டு அதில் ஒரு கிளஸ்டரை சூஸ் பண்ணி எடுக்கிறது தான் கிளஸ்டர் சாம்பிளிங் மெத்தடு. ஒரு பாப்புலேஷன்னா இண்டிவிஜுவலாக எல்லாமே இருப்பாங்க. அந்த இண்டிவிஜுவலில் எல்லாத்தையுமே ஒரு கிளஸ்டராக பிரிக்கிறாங்க. அந்த பாப்புலேஷனாக ஒரு 10 கிளஸ்டராக பிரிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். 100 பேர்த்த 10 பிரிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதில் வந்துட்டு இப்போ 2 5 8 9 அப்படி அந்த கிளஸ்டர், அந்த 10 கிளஸ்டரில் ஏதாவது ஒரு 4 கிளஸ்டர் மட்டும் சூஸ் பண்ணி பண்ணுறது தான் கிளஸ்டர் சாம்பிளிங் மெத்தடு. ஒரு பாப்புலேஷனை கிளஸ்டராக பிரித்து அந்த கிளஸ்டரை ரேண்டமைஸ்டாக சூஸ் பண்ணி எடுக்கிறது தான் கிளஸ்டர் ரேண்டம் சாம்பிளிங் மெத்தட்னு சொல்கிறோம். பாருங்க, in this type of sampling cluster are made at the higher level and then sampling at the subsequent level of done. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள், ரெட் கலரில் ஒரு குரூப்பாக இருக்கும், ப்ளூ கலரில் ஒரு குரூப்பாக இருக்கும். ஸ்டெரிஃபைட் சாம்பிள் ரெட் கலரில் ஹோமோஜெனிஸ், ப்ளூ கலரில் ஹோமோஜெனிஸ். அப்போ அதில் 2 பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க, இதில் 2 பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக வரும்போது அது ஸ்டெரிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங் மெத்தடு. கிளஸ்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாப்புலேஷனை என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கலந்து பிரிச்சுறாங்க. ஹோமோஜெனிஸ் ஹெட்ரோஜெனிஸ் பார்க்காம எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, ஒரு குரூப்பாக பிரிச்சுறாங்க. அது அந்த குரூப்புக்கு தான் கிளஸ்டர்னு பேர். அந்த கிளஸ்டர் அந்த குரூப்பை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த குரூப்பை வந்துட்டு ஏதாவது ஒரு 2 குரூப் 3 குரூப் சூஸ் பண்ணுறது வந்துட்டு கிளஸ்டர் மெத்தடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குரூப்பாக சூஸ் பண்ண கிளஸ்டர் மெத்தடு. மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங் மெத்தட். மல்டி ஸ்டேஜ்னால் பாருங்கள், when we do selection on so many stages then it is called multi stage sampling. அதாவது இங்கே பாருங்கள், when we do selection, ஒரு செலெக்ஷன் சூஸ் பண்ணும்போது so many stages, அதாவது நிறையா விதமான ஸ்டேஜ் கொண்டு போய் நம்ம ஒரு சாம்பிளிங் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஸ்டேட்ஸு, டிஸ்ட்ரிக்டு, வில்லேஜு, ஹவுஸ் ஹோல்டு. இப்போ பாருங்கள், மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங்னா இப்போ வீட்டில் போய் ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுறோம், அப்புறம் அந்த வில்லேஜ்லேயே ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுறோம், அடுத்து அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுறோம், அப்புறம் அந்த ஸ்டேட்லேயே ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங். வென் வி டூ செலெக்ஷன் ஆன் ஸோ மெனி ஸ்டேஜஸ், அதாவது நிறையா விதமான ஸ்டேஜில் போய் நம்ம சாம்பிள் சூஸ் பண்ணுறது வந்து மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், MDU யூனிவர்சிட்டி அண்டு KKU யூனிவர்சிட்டி அண்டு DU யூனிவர்சிட்டி PPEd and MBEd ஸ்டூடெண்ட்ஸ் IQ டெஸ்ட் கார்லேஷன். பாருங்கள், இந்த எத்தனையோ யூனிவர்சிட்டிக்கு அந்த அதாவது இந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க, அந்த யூனிவர்சிட்டி போகிறாங்க, எல்லா யூனிவர்சிட்டியும் போயிட்டு PPEd ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு IQ டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் அது மாதிரி தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயோ, அடுத்து ஒரு ஸ்டேட், ஒரு ஊரில், அடுத்து ஒரு டிஸ்ட்ரிக்ட், அடுத்து ஸ்டேட்டு, எல்லாத்துலேயும் போயிட்டு ஒவ்வொருத்தங்களும் மல்டி டைப்பில் வந்து நம்ம எடுக்கிறது தான் மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங். இங்கே பாருங்கள், கீழே ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங் கண்ட்ரி, ஸ்டேஜ் 2, ஸ்டேட் 3, ஸ்டேஜ் 6, சிட்டி 1, சிட்டி 4, காலேஜ் 1, காலேஜ் 2, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, காலேஜ் 3, காலேஜ் 2, காலேஜ் 3,
இந்த மாதிரி நம்ம பல விதமான ஸ்டேஜில் போயிட்டு ஒரு சாம்பிளிங் எடுக்கிறது தான் மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங்கு. இங்கே பாருங்கள், டைப் ஆஃப் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். இதை பாருங்கள், கன்வீனியன்ஸ் சாம்பிளிங், கோட்டா சாம்பிளிங், ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங், ஸ்னோபால் சாம்பிளிங், மொத்தம் 4 டைப் இருக்குது. உங்களுக்கு இந்த 4 டைப்பில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். கன்வீனியன்ஸும் நம்ம கன்வீனியன்ட் மாதிரி சாம்பிளிங் எடுக்கிறது தான் கன்வீனியன்ட் சாம்பிளிங். Convenience sampling. In convenience sampling, the researcher selected those units from the population which are accessible to the research. அதாவது இதில் என்ன பண்ணணும்னா, இதில் பயாஸ் நிறையா வரும். நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எடுத்தால் போதும், அப்போ நம்மளுக்கு ஈஸியாக நம்ம முடிச்சிடும் அப்படின்னா, நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்க சாம்பிளிங் மட்டும் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நான் சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்துட்டு அங்கேயும் நான் சாம்பிள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அது கஷ்டம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறதுல வந்து நான் சென்னையில் மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சென்னையில் காலேஜில் மட்டும் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது சென்னையிலேயும் ஒரே ஒரு காலேஜில் மட்டும் நான் சூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன், சாம்பிள் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு கன்வீனியன்ஸ் சாம்பிளிங். அது வீட்டு பக்கத்துலேயே நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கிறது வந்துட்டு கன்வீனியன்ஸ் சாம்பிளிங். சப்ஜெக்ட் ஆர் சூசன் சிம்பிளி பிகாஸ் தே ஆர் ஈஸி டு எக்யூட். அதாவது ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக, நம்ம கன்வீனியன்ஸாக இருக்கணுன்றதுக்காக நம்ம கன்வீனியண்ட்டாக நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சூஸ் பண்ணுறது தான் கன்வீனியன்ஸ் சாம்பிளிங். இங்கே பாருங்கள், அடுத்து திஸ் டெக்னிக் இஸ் கன்சிடர்டு ஈஸியஸ்ட், சீப்பஸ்ட் அண்டு லீஸ்ட் டைம் கன்சியூம். பாருங்கள், புரிஞ்சது உங்களுக்கு. இது வந்துட்டு ஈஸியாகவும் இருக்கும், சீப்பாகவும் இருக்கும், நம்மளுக்கு டைம் கன்சியூம் கம்மியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், த ரிசர்ச்சர் பிக்ஸ் ஏ சாம்பிள் அண்ட் கண்டக்ட் ரிசர்ச் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம், கலெக்ட் ரிசல்ட் அண்ட் தெம் மூவ்ஸ் ஆன் தி டு அனதர் சாம்பிள். இது வந்துட்டு ஈஸியாக ஒரு கன்வீனியன்ட் சாம்பிள்னால், இப்போ பாப்புலேஷனில் 1000 பேர்த்தில் வந்துட்டு ஒரு 10-20 பேர்த்த மட்டும் அப்படியே இந்த 2 லைன் மட்டும் வாங்க, அப்படியே போங்க, மற்றவங்களாம் அப்படியே போய்க்குங்க. இப்போ 100 பேர் இருக்காங்க, 10 லைன் நிற்க வச்சுருக்கோம். அப்போது ஒரு லைனுக்கு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த 2 லைன் மட்டும் நில்லுங்க அப்படின்னா மற்றவங்களும் அப்படி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியாக கன்வீனியன்ட், இந்த 20 பேர் மட்டும் போதும், அவர் கன்வீனியண்ட்டாக இருக்கிறது மட்டும் ஈஸியாக சீப்பஸ்ட்டாக இருக்கக்கூடியது தான் நம்மளுக்கு நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் வந்துட்டு கன்வீனியன்ஸ் மெத்தட் தான் கன்வீனியன்ஸ் சாம்பிளிங். ஓகே, ஈஸியாக பிடிக்குது. அப்புறம் வந்து கோட்டா சாம்பிளிங். கோட்டா சாம்பிளிங் பாருங்கள், இன் கோட்டா சாம்பிளிங் த ரிசர்ச்சர் என்ஷூர் ஈக்குவல் ஆஃப் ப்ரொபோர்ஷனேட்டட் representation of subject depending on which trait is considered as bias of the quota. This based on quota are usually age, gender, education, religion and semi-economic stages. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கோட்டா சாம்பிளிங் வந்துட்டு பாப்புலேஷன் வந்துட்டு எல்லா வயசும் கலந்த குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, 50 வயசுக்கு மேலே இருக்காங்க. அதில் என்ன எடுத்துருக்காங்கன்னா, கோட்டா சாம்பிளிங்கில் மேல் எபோவ் 50 ஏஜ், 50 ஏஜுக்கு மேலே இருக்கவங்களுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்ருக்காங்க. இந்த பக்கம் எடுத்து சாம்பிளாக எடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இந்த இமேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சும். கோட்டா சாம்பிளிங்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கிரிட்டீரியா வச்சு அதுக்குள்ளே இருக்கவங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்துட்டு பாப்புலேஷனில் வந்து குறிப்பிட்ட கிரிட்டீரியா வச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கவங்களை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அது வந்துட்டு கோட்டா சாம்பிளிங். இன் கோட்டா சாம்பிளிங் த ரிசர்ச்சர் என்ஷூர் ஈக்குவல் ஆஃப் ப்ரொபோர்ஷனேட்டட் ரெப்ரசன்டேஷன். அதான் ஓகே. அது ஆஃப் சப்ஜெக்ட் டிபெண்டிங் ஆன் விச் ரேட், அந்த ரேட்ன்றது தான் அந்த மேல் ஆஃப் 50 ஏஜ் கன்சிடர்ஸ் பயாஸ் ஆஃப் தி கோட்டா. இங்கே பாருங்கள், நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரிசர்ச்சில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. அதில் வந்து நம்மளுக்கு 50 வயசுக்கு மேலே இருக்க மட்டும் தேவை அப்படின்னா அவங்கள மட்டும் சூஸ் பண்ணுறது தான் கோட்டா சாம்பிளிங். ஒரு குறிப்பிட்ட ரேட் இருக்கணும், அந்த ஒரு ரேட் மூலமாக நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கோட்டா சாம்பிளிங். இது உங்களுக்கு இந்த இமேஜில் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லா மரங்களும் இருக்குது, நம்மளுக்கு அரச மரம் மட்டும் நம்ம சூஸ் பண்ணி நம்ம ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு கோட்டா சாம்பிளிங் மெத்தட். அடுத்து பாருங்கள், ஜட்ஜ்மெண்ட் பர்பஸிவ் சாம்பிளிங். இதெல்லாம் ரொம்ப பயாஸ் இருக்கும். சப்ஜெக்ட் ஆர் சூசன் டு பி பார்ட் தி சாம்பிள் விச் இஸ் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இன் மைண்ட். நம்மளுக்கு நல்லா ஜம்ப் பண்ணுறவங்க மட்டும்தான் வேணும், இல்லாட்டியும் நம்ம அது வாலிபால் பிளேயர்ஸ் நம்ம சூஸ் பண்ணுற போகிறோம், ஹைட்டாக இருக்க மட்டும் வாங்க அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட்டு அண்ட் பர்பஸிவ் சாம்பிளிங் மெத்தட் தான். அது ஜட்ஜ்மெண்ட்னா ஹைட்டாக இருக்கவங்க வாலிபால் நல்லா விளாட வச்சிடலாம், பேஸ்கெட் பால் நல்லா விளாட வச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்மளுக்கு தாட் இருக்குல்ல, அது ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட பர்பஸிவாக நமக்கு ஹைட்டாக இருக்கவங்க மட்டும் தான் வேணும்னு சொல்கிறது வந்து பர்பஸ். அந்த மாதிரி சூஸ் பண்ணுறது தான் பர்பஸிவ் ஆர் ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங். ஈஸியாக இருக்குது பாருங்கள். சப்ஜெக்ட் ஆர் சூசன் டு பி பார்ட் தி சாம்பிள் விச் ஏ ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இன் மைண்ட். நம்ம மைண்டில் என்ன பர்பஸ் இருக்கோ அதுக்காக நம்ம சாம்பிள் சூஸ் பண்ணுறது தான் ஸ்பெசிஃபிக் சாம்பிளிங் மெத்தட். ஜட்ஜ்மெண்ட் பர்பஸிவ் சாம்பிளிங் மெத்தடு. வித் ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங் த ரிசர்ச்சர் பிலீவ்ஸ் தட் சம் சப்ஜெக்ட் ஆர் மோர் ஃபிட் ஃபார் த ரிசர்ச் கம்பேர்ட் டு தி அதர் இண்டிவிஜுவல். ஓகே, இது நான் சொன்னது ஹைட்டாக இருக்கவங்க வந்து வாலிபால் சூஸ் ஆகணும், ஹைட்டாக இருக்கவங்க மட்டும் சூஸ் பண்ணுறது தான் ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங் ஆர் பர்பஸிவ் சாம்பிளிங்.
திஸ் இஸ் தி ரீசன் ஒய் தே ஆர் பர்பஸ்லி சூசன் அஸ் எ சப்ஜெக்ட். ஓகே, புரிஞ்சுக்கலாம் ப்ரொஃபஸர். இது வந்துட்டு எல்லாருமே கலந்துருக்காங்க. ஹைட்டாக இருக்கவங்க, குற்றமாக ஹைட்டாக இருக்கவங்க, ஷார்ட்டாக இருக்கவங்க எல்லாமே கலந்து தான் ஒரு பாப்புலேஷனாக வருவாங்க. அதை நம்ம ஹைட்டாக இருக்கவங்க மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு ஷார்ட்டாக இருக்கவங்க அனுப்பி விடுறோம். அது வந்துட்டு பர்பஸிவ் சாம்பிளிங் மெத்தட். அடுத்து பாருங்கள், இது ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங் மெத்தட்னு சொல்லலாம். இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், ஸ்னோபால் சாம்பிளிங் மெத்தடு. இப்போ ஸ்னோபால் சாம்பிளிங் மெத்தட் பாருங்கள். ஸ்னோபால் இஸ் ஆல்சோ கால்டு செயின் சாம்பிளிங், ரெஃபரல் சாம்பிளிங் அண்ட் ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட் சாம்பிளிங் அண்ட் நெட்வொர்க் சாம்பிளிங். இது ஸ்னோபால் சாம்பிளிங் மெத்தடில் எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்னோபால் சாம்பிளிங் இஸ் ஆல்சோ கால்டு செயின் சாம்பிளிங், ரெஃபரல் சாம்பிளிங், ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் சாம்பிளிங் அண்ட் தி நெட்வொர்க் சாம்பிளிங். ஸ்னோபால் சாம்பிளிங் மெத்தட் நல்லா பார்த்துக்குங்க. ஒருத்தவங்க வென் எஸ் ஸ்னோபால் ஆர் ரோல் ஓவர் ஐஸ், ஸ்னோபால் roll over ice, it gets bigger as it is moves further. Snowball sampling techniques works a similar pattern. இப்போ என்ன பண்ணுறாங்க, இட் இஸ் இன் திஸ் டெக்னிக் ரிசர்ச்சர் செலக்டட் ஒன் அண்ட் டூ இனிஷியல் ரெஸ்பான்ஸ், collect data from them. This initial refers or identify other response. பாருங்கள், ஒருத்தவங்கள 2 பேர் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம், அவங்ககிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் இனிஷியல் ரெஸ்பாண்டர்ஸ் ரெஃபர்ஸ் ஆர் ஐடென்டிஃபை அதர் ரெஸ்பான்ஸ். அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்கள எல்லாத்தையும் நம்ம சூஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்போ இந்த நம்மளுக்கு பாருங்கள், இப்போ ஒரு இது ஸ்னோபால் மெத்தட் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த நம்ம அவங்கள ஒருத்தவங்க வர இன்கம் வந்துட்டு இவ்வளோ பர்சன்டேஜ், நம்மளுக்கு கீழே வரவங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், அது கீழே வரவங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், அதே மாதிரி ஒரு ஆளை சூஸ் பண்ணி அவங்க ரிலேட்டிவ் அவங்க குரூப்பில் இருக்க எல்லாத்துக்குமே நம்ம செயினாக கண்டினியூஸாக போயிட்டு அவங்கள இருந்துட்டு நம்ம சாம்பிள் சூஸ் பண்ணி அவங்கள்ட்ட டேட்டா கலெக்ட் பண்ணுறது தான் ஸ்னோபால் சாம்பிளிங் மெத்தட். ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க பணத்தில் வந்துட்டு, அதான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு கீழே ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இவ்வளோ இது பண்ணீங்க, இவ்வளோ ஆள் சேர்த்திங்க, உங்களுக்கு இவ்வளோ இன்கம் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கீழே இவ்வளோ ஆட் ஆகும்போது அவங்களுக்கு இவ்வளோ இன்கம், அதுக்கு கீழே ஆளானா அப்படி இவ்வளோ இன்கம் வரும், அதுக்கு கீழே அப்படின்னும் போது நம்ம ஏபிசின்னு பிரித்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குரூப்பாக ஆட் பண்ணி அவங்கள்ட்ட இன்கம் எடுக்கும்போது 1 2 3 அடுத்தது ஒருத்தவங்க வந்து 2 வராங்க, 2 பேர் வந்து 4 வராங்க, 4 பேர் 8 பேராக, 8 பேர் 16 பேராக, அந்த மாதிரி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. அந்த சாம்பிளிங் மெத்தட் தான் ஸ்னோபால் சாம்பிளிங் மெத்தட், அதாவது செயின் சாம்பிளிங் மெத்தட், ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட் சாம்பிளிங் மெத்தட். இது உங்களுக்கு ஈஸியாக புரியுதுக்கு நான் சொல்லியிருக்கேன். அந்த MyV3 ஆடு யூஸ் பண்ணவங்களுக்கு அது தெரியும். அவங்களுக்கு மூலமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒருத்தவங்க செயின் ரியாக்ஷனில் என்ன பண்ணாங்க, எல்லாத்துக்கும் இன்கம் கொடுத்து அவங்க நிறையா காசு இது பண்ணாங்க. அது மட்டும் பாருங்கள், ரிசர்ச்சர் அப்ரோச் ரெஃபர்டு ரெஸ்பாண்டர்ஸ், collect data from them and moves further to next reference represent. Researcher repeat the similar activities until required sample size is achieved. அது வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு 1000 பேர் தேவைன்னா 1000 பேர்கிட்ட இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணுற வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி அடுத்தடுத்த ஆள்கிட்ட வந்து அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. திஸ் டெக்னிக் ஒர்க்ஸ் ஆன் ரெஃபரல் சிஸ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்கள சூஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு அவங்க மூலமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் டேட்டா கலெக்ட் பண்ணுறது, அவங்க மூலமாக அடுத்து அவங்கள நெட்வொர்க்கில் இருக்கவங்கள்ட்ட வந்துட்டு நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறது, அதுக்கடுத்து அவங்க நெட்வொர்க்கில் இருக்கவங்க வந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறது ஸ்னோபால் சாம்பிளிங் மெத்தட். ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்து வந்துட்டு நம்ம ஹைப்போதிசிஸ் ரிலேட்டடாக பார்க்கலாம். சாம்பிளிங் டெக்னிக் வந்துட்டு உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்குது, அங்கங்கே நான் ஸ்டக் ஆகிருந்தேன் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறது, உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.